ஒரு நாள் ஸ்கூலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு நாங்கள் எல்லாருமே முதுமலைக்கு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ட்டு. எல்லா குழந்தைங்களுமே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்க அவங்க நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் புக்காபுரத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு விசிட் பண்ணுறாங்க. அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு கூடவே அங்கே கெடா கூட வெட்டிகிட்டு இருந்தாங்க. அக்கப்பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்துட்டு அங்கே இருந்து கிளம்பி அடுத்து லஞ்சுக்கு போகிறாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்க சஃபாரி கார்டன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான பெப்பர் சிக்கன், கொஞ்சம் ஓகேவான சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி அண்ட் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ஒரு கட்டிட்டு அங்கேருந்து எல்லா குழந்தைங்களுமே ஜாலியாக சஃபாரி ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஃபாரஸ்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டியர், எலிஃபென்ட்ஸ், மங்கீஸ் அப்படின்னு ஜாலியாக எல்லா அனிமல்ஸையும் பார்த்துட்டு கூடவே ஃபாரஸ்ட்லேயும் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். எல்லாருமே கேட்குறாங்க, நீ ஏண்டா வரல அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், நான் வரணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அம்மா எழுப்புனாங்க. நான் சொன்னேன் 5 minutesமா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் தூங்கிட்டேன். நாங்கள் வரதுக்குள்ளே ஆக்சுவலி பஸ்ஸே மிஸ் ஆயிடுச்சு, அதனால் வர முடியலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிமிலர்லி நம்ம கூட எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் ஆர் வாட் எவர் இட் இஸ், பங்க்சுவாலிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். 5 minutesனால ஒரு பெரிய ட்ரிப்பே மிஸ் ஆனது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ லெட்ஸ் ஆல்வேஸ் பி பங்க்சுவல். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்க do not forget to subscribe. Until next time, நன்றி, வணக்கம்.